கூறுக. மேலே கீழே, உள்ளே வெளியே, ஏறு இறங்கு, பெரிய சிறிய. சரியா சாமி? பெரிய யானை சிறிய பன்றி அப்படின்னு அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நம்ம சென்டென்ஸ் அமைக்க வேணும். இங்கே ஆப்போசிட் எதிர் சொற்கள் அறிவோம். சில பல, புகழ் இகழ், அதிகம் குறைவு, இரவு பகல், அருகில் தொலைவில், வேகமாக மெதுவாக, புதிய பழைய, சிரிப்பு அழுகை, காய் கனி, இப்படி ஆப்போசிட் எதிர் சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இங்கே இந்த சென்டென்ஸில் அவங்களே ஒன்று கொடுத்துருக்காங்க. புதிய மிதிவண்டி வாங்கினேன், பழைய வண்டி பார்க்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே என்ன ஆப்போசிட் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க? புதியனா பழைய. இரவு நீ தூங்குவாய், பகல் நேரத்தில் விழித்திருப்பாய். அப்போ இரவுக்கு எதிர்ப்பதம் என்ன சாமி? இரவுனா நைட்டு, பகல்னா காலையில் எதிர்ப்பதம். மிதிவண்டியை வேகமாக ஓட்டினான், டேஸ் நிறுத்தினான். வேகமாக அப்படிங்கிறதுக்கு என்ன? மெதுவாக. அதை பார்த்து இங்கே எழுதிடணும். அடுத்தது, விழுந்தம்போது வண்டிக்கு அழுகை வந்தது. அழுகைக்கு ஆப்போசிட் என்ன? சிரிப்பு. மீனவுக்கு சிரிப்பு வந்தது. அடுத்த பக்கம் கற்றல் பயணம். ஸோ இந்த கற்றல் பயணத்தில் உன்னோட பாதுகாப்பாக, இன்று முதல் நான் என் பொருட்களை என்ன பண்ணுவேன்? பாதுகாப்பாக வைத்துக்கொள்வேன். பயன்படுத்தியதும் உரிய இடத்துல வச்சிருவேன். பிறருக்கு கொடுத்து உதவுவேன். முழுமையாக பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே நீ செய்ய வேண்டிய ஒன்று தான். அதனால் எல்லாத்துக்கும் டிக் பண்ணிடு. அடுத்தது, தண்ணீர் குடுவைக்கு உணவு இருந்தால் என்ன வெளிப்படுத்தி இருக்கும்? ஏன்? இங்கே வாட்டர் பாட்டிலு பேக்லேருந்து வாட்டர் பாட்டிலு கீழே விழுந்துருச்சு. அப்போது அதுக்கு என்னவாமா? பயம் வந்துருச்சு. கீழே விழுந்ததுனால அதுக்கு என்ன உணர்வு வந்திருக்குமோ? கீழே விழுந்ததுனால மகிழ்ச்சி வருமா? வருத்தம் வருமா? வருத்தம் வரும். வருத்தம் வரும். கீழே விழுந்தோம்னா பயம் கூட வரும். சரியா? இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.